இப்போ அந்த அம்மா கன்னியம்மாவில் அவங்களுக்கு மிஷின் கொடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் பேசுகிறத இந்த காணொலிக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த காணொலி இருக்கும் பாருங்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், தர்மம் வந்து எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் செஞ்சிட முடியும், புண்ணியம் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லி. இந்த அம்மாவுக்கு மிஷின் கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தட்ட சொன்னேன், நீங்கள் போய் இந்த அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுங்க, நீங்களே நேரடியாக போய் அந்த தொடர்பு கொண்டு வாங்கி கொடுங்கன்றப்போ அவர் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல, கடைசியில் அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் திரும்ப தியானத்தில் வந்து ஒருத்தர் வந்து அது நம்ம தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்றது போல இருக்குன்னு சொல்லி எடுத்து வந்து கொடுத்தேன். கண்டிப்பாக வந்து உங்களால் எங்கெங்கெல்லாம் முடியுதோ இந்த வாய் பேச முடியாத காது கேளாத குழந்தைங்களுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும், எவ்வளோ சூழ்நிலை வந்தால், எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது வந்து மிகப்பெரிய உங்களோட ஊழ்வினை கர்மவினை மாற்றுறது. நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை எப்படின்னா, இப்போ நான் மும்பை காசி பயணம் போயிட்டு வரப்போ வாரணாசி விமான நிலையத்தில் சரியான கூட்டம், நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்பயும் நான் முருகத்தை தான் வேண்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ளைட் விட்டால் திரும்ப அடுத்த நாள் 9 மணிக்கு தான் ஃப்ளைட். அப்படி இருக்கும்போது இண்டிகோ ஸ்டாஃப் வந்து என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிற கவுண்டர் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்னை யார் வந்து அந்த போர்டிங் செக்இன் பண்ணி அமிச்சாரோ அவர் வந்து வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு தெய்வ குழந்தையார். அவருக்கு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. அவர் என் ஃபோனை வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சார் அர்ஜென்ட்டில். அப்போ நான் கேட்கும்போது அவர் செய்கையில் பதில் சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரியும் அவரும் ஒரு தெய்வ குழந்தைன்னு சொல்லி. இந்த சக்தி என்னை தொடர்ந்து இயக்கிட்டு இருக்கிறத வந்து நான் கண்கூடாக உணர்வுபூர்வமாக உணர்றேன், கண்கூடாக உணர்றேன். இதே மாதிரி தான் நீங்கள் தெய்வ குழந்தை ஹெல்ப் பண்ண அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கர்மவினை மாற்றி உங்களை ஒரு படி உயரத்துக்கு கொண்டு போகன்றது சத்தியமான உண்மை. ஸோ அதுக்காக இந்த காணொலி. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.